அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டி அன்று கோடி விரத பலன்களை பெறுவது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இடி என்பது சந்திர பகவானுக்கு உரிய நாட்கள் ஆகும். அதாவது சந்திர பகவான் அவர்கள் 30 திதிகளையும் திருமணம் செய்து கொண்டார்கள் என கூறப்படுகிறது. அதற்காகத்தான் ஒரு மாதத்தில் 30 திதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் அமாவாசை தொடங்கி வருகின்ற 15 திதி நாட்களும் வளர்பிறை நாட்கள் ஆகும். அடுத்ததாக பௌர்ணமி தொடங்கி வரும் 15 திதி நாட்களும் தேய்பிறை திதிகள் ஆகும். ஒவ்வொரு திதி நாட்களுக்கும் அதிதேவதைகள் உண்டு. அந்த திதி நாட்களுக்குரிய தேவதைகளை நீங்கள் மனதார வணங்கிவிட்டு அதில் குறிப்பிட்டுள்ள செயல்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெறலாம் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்படி கூறும் வகையில் சஷ்டி திதிக்கு அதிதேவதை என்று யார் பார்த்தால் அது கார்த்திகேயன் எனப்படும் நமது பரம்பொருள் முருகப்பெருமான் ஆவார்கள். இந்த 6 நாட்கள் என்பது இந்த 6 முகனுக்கு பொருள்படுகிறது. உனக்காகத்தான் 6 முகம் கொண்ட முருகப்பெருமானை வணங்குவதால் நமக்கு நன்மை கிடைக்கும். சஷ்டி நாளில் முருகப்பெருமானை வணங்கினால் சகல விதமான நல்ல செயல்களும் நடக்கும். மேலும் சிற்பங்கள் செய்யும் வேலை, வாஸ்து போன்ற காரியங்களில் செய்யவும், அடுத்ததாக புதிதாக செய்யப்பட்ட ஆபரணங்களை வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம். மேலும் நல்ல நண்பர்களின் நட்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். முருகப்பெருமானை வழிபட இந்த சஷ்டி நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். அதிலும் தேய்பிறை சஷ்டி திதி நிறைய விசேஷங்கள் உள்ளன. முருகப்பெருமானை சிறப்பிக்கும் வகையில் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி நிலவி வருகிறது. தமிழ் மாதத்தில் வரும் ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகள் வருகின்றன. பௌர்ணமி திதியிலிருந்து 6வது தினத்தில் வருவது தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டியில் திருமணமான பெண்கள் குழந்தை வரத்திற்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் மிகவும் மன வருத்தத்துடன் விரதமிருந்து பரம்பொருள் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுதல் செய்தால் உடலில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் நீங்கி நோய் நொடிகளும் நீங்கி அருமையான குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாள் வியாதியில் எவரேனும் படுத்த படுக்கையாய் இருந்தால் இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் படிப்படியாய் அந்த நோய் விலகிவிடும். இந்த தேய்பிறை சஷ்டியில் அதிகாலையில் எழுந்து புனிதமாக நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு முருகப்பெருமான் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு நீங்கள் அலங்காரம் செய்துவிட்டு தீப தூபங்கள் காட்டி போன்ற நெய்வேத்திய பொருட்களை படைக்கலாம். நீங்கள் உட்கொள்ளும் உணவை தவிர்த்துவிட்டு பூஜை அறையில் வைத்த அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்தர் கலிவெண்பா போன்ற முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாட வேண்டும். மேலும் நீங்கள் வேலை காரணமாக வெளியூருக்கு சென்று இருந்தால் அப்பொழுதும் அவர்களை அதாவது முருகப்பெருமானை மனதில் முழுக்க நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனதில் முருகப்பெருமானை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அன்று நாள் முழுவதும். மேலும் வயது முதிர்ந்தவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் பால் பழம் போன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலை வாய்ப்புகள், கடன் சம்பந்தப்பட்ட தீமைகள் முழுவதும் நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். இந்த நாளில் இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் எவர் ஒருவரிடமும் எந்த பொருளையும் கடனாக வாங்கவும் மற்றும் பணமாக இருந்தாலும் அதனை தானமாக கொடுக்கவும் கூடாது. எந்த பொருளை யாரிடமும் கடனாகவும் வாங்கக்கூடாது. கடன் தானே வாங்கக்கூடாது. வங்கியில் ஆபரணங்களை வைத்து பணம் வாங்கி கொள்ளலாம் என்ற செயல்களில் இந்த தேய்பிறை நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் சொல் பேச்சு கேட்காமல் கடன் வாங்குகிறீர்கள் என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையை முருகப்பெருமான் அவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். புரட்டாசி மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் வரும் தேய்பிறை சஷ்டி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இன்றைய தினத்தில் பரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வேண்டுதலை மேற்கொண்டால் ரொம்ப நல்ல பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். திங்கட்கிழமையில் வரும் தேய்பிறை சஷ்டி என்று உண்ணாமல் விரதமிருந்து அந்த பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டால் மிகப்பெரிய புண்ணியமாகும்.
பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு எப்போதும் அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாட்களில் முருகப்பெருமானின் மந்திரங்களை உச்சரிப்பது மற்றும் அந்த கோவிலுக்கு செல்வதும் ஏராளமான பலன்களை தரும். பரம்பொருள் முருகப்பெருமானின் சஷ்டி விரத திதியை பெரியோர்கள் இந்த பௌர்ணமி திதிக்கு வரும் 6வது நாள் வருவது இந்த சஷ்டி திதி என்று கூறுவார்கள். 6 எண் என்றால் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய எண்ணாக இருக்கிறது. இந்த எண்ணுக்குரியவர் சுக்கிரன் ஆவார். சுக்கிர பகவானின் அதிபதி லக்ஷ்மி தேவி ஆவார். இன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருக்க முடியாதவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் மற்றும் பெரியோர்களும் அன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் குரு கவசம் ஆகிய முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைய நாளில் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். அவரின் அருளை முழுமையாக பெறலாம். ஓம் சரவணபவ எனும் மந்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது. இதனை உச்சரித்தாலே போதும், அதிக மந்திரத்தை உச்சரித்த பலன் சேரும். மேலும் இந்த திங்கட்கிழமையில் வரும் தேய்பிறை சஷ்டி நாளில் நல்ல காரியங்களை செய்வதை தவிர்த்துவிட வேண்டும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விரதங்களை மேற்கொள்ளும் செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். இந்த முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி வளர்பிறை திதிக்கான தெய்வங்கள் செவ்வாய் மற்றும் முருகப்பெருமான் அவர்கள். சஷ்டி தேய்பிறைக்கான திதிக்கான தெய்வமாக விளங்குபவர் முருகப்பெருமான் ஆவார். முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டி நாட்களில் நீங்கள் விரதம் இருந்தால் குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும் என நம்பிக்கை. இந்த தேய்பிறை விரதம் இருந்தால் முருகப்பெருமான் அவர்கள் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பார்கள். திருமணம் ஆகாதவர்கள் வீடு ஆகியவற்றை தரக்கூடிய சுக்கிரன் தான். எனவே சஷ்டியில் விரதம் இருந்தால் வேண்டியது அனைத்தையும் பெறலாம். மனித வாழ்க்கையில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 16 பேர்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும். அந்த 16 பேர்களில் குழந்தை வரமும் ஒன்று. இந்த குழந்தை பேருடன் 15 பேர்களும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்திற்கு உண்டு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தேய்பிறை சஷ்டி நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அவர்களின் அருளை பெறுவீர்கள். தேய்பிறை சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் முறையாக சாப்பிடாமல் சூரிய உதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் ஆகும் வரை நீங்கள் உணவு உண்ணாமல் இருந்து விரதத்தை மேற்கொண்டால் பல மடங்கு பலன்கள் அதிகரிக்கும். அனைவராலும் இந்த முழு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாத காரணத்தால் பூஜை அறையில் வைக்கப்பட்டுள்ள பழங்கள், பால் போன்றவற்றை உண்டு அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலை வேளையில் அருகில் இருக்கும் பரம்பொருள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு தீபமேற்றி முருகப்பெருமானை மனதார வழிபடுங்கள். இந்த சஷ்டி விரத நாட்களில் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மட்டும்தான் அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது என்ற விதிவிலக்கு உண்டு என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த விரத நாட்களில் விரதங்களை மேற்கொள்ளாமல் இருப்பவர்களும் இந்த விரத நாட்களில் நீங்கள் இந்த மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது. உடலுறவு சம்பந்தப்பட்ட செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. இந்த திதிகளுக்கான கிழமைகள் என்னவென்றால் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் நிறைந்து வந்தால் அந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.